ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 3வது வார வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு நான் 3:50க்கெலாம் எந்திரிச்சிட்டு நான் வந்து குளித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் இருக்கிற கொஞ்சம் பூவெலாம் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கதவு திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னை வந்து கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, நான் வந்து கொஞ்சம் நாளாக வீடியோவே போடலை. பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ டெய்லியும் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எடுக்க முடியல, ட்ரைபேட் உடஞ்சிருச்சு. நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி வந்து என் வீட்டுக்கார் வந்து ட்ரைபேட் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு ஆளாக தான் வந்து நான் வந்து வீடியோவே எடுக்கிறது. அந்த ட்ரைபேட் வச்சு தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். என் வீட்டுக்கார் வந்து பிடிச்சி எடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரு அந்த நேரத்துக்கு தூங்குறவர். அதுவும் அவர் வேலை அப்படி டைட்டாக வேலை பார்த்துட்ருக்கிறவரு. அவரை போயிட்டு நம்ம வந்து அந்த நேரத்தில் எழுப்பி எனக்கு வந்து வீடியோ எடுன்னு சொல்ல முடியாது. ட்ரைபேட் இருந்தால் நானாக வச்சு எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் எடுக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேட் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கேப் விட்டாச்சு. பார்த்திங்கன்னா ட்ரைபேட் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து காலையில் 3:50க்கெலாம் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு நான் வந்து பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து அரிசி மாவில் தான் வந்து இன்றைக்கி கோலம் வந்து போட்டுட்ருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் துணி வச்சு இந்த அரிசி மாவில் கோலம் போட வரல. சரி, நம்ம ஒரு விரலாலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். கீழே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் மட்டும் அந்த மாவு கோலம், அந்த கோலம் வந்து போட்டேன். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா அங்கே வந்து எப்போ பாரு நடந்து அந்த இடமே ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால தான் வந்து இந்த படியிலையும் இந்த வாசக்காலில் மட்டும் அரிசி மாவு கோலம் வந்து போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பூ வந்து நேற்று வந்து வாங்கிட்டு வந்தார். நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு டெய்லியும் பூவெலாம் போடணும்லாம் இல்லை, இருந்தால் பூ போடலாம். ஆனால் நான் வெள்ளிக்கிழமை மட்டும் முக்கியமாக நான் வந்து பூ நிறையா வாங்கி வச்சுப்பேன். மற்ற நாளில் ஒரு பூ மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சம்பிங் பூவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சாமந்தியும் ரெட் கலர் ரோஸும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுதான் போயிட்டு இங்கே கோயில் பக்கத்துலேயே விற்றுட்ருந்தாங்க. அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பூ வச்சாதாங்க பார்த்திங்கன்னா அப்படியே பூஜை ரூமே அப்படியே ஒரு மங்களகரமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த சம்பிங் பூ வைக்கும்போது இந்த சாமி ரூமே பயங்கர வாசனையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி சம்பிங் பூ, இந்த வாசனையான பூ சாமி ரூமில் வச்சுட்டு அப்படியே கதவு மூடி வச்சுட்டு நம்ம திறக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோயிலில் இருக்கிற வாசனை அப்படியே வருங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரமும் வைப்பேன் நான் சாமி ரூமில். அப்படியே அந்த கோயிலில் இருக்கிற அந்த கருவறையில் இருக்கிற அந்த வாசனை அப்படியே வருங்க நம்ம வீட்டில். அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா உருளியிலலாம் பூலாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு வேலையாக அந்த டைமில் செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுதுங்க. நம்ம என்ன தான் எவ்வளோ காலையில் எழுந்திரிச்சாலும் குளித்து முடிச்சுட்டு வாசல்லலாம் கோலம் போட்டு ஒன்று ஒன்றா, அதுவும் இல்லாமல் வீடியோ வேறு எடுக்கிறோமா, நம்ம வந்து வீடியோ எடுக்கலைன்னா ஈஸியாக செஞ்சிடலாம், கடன்னு செஞ்சிடலாம். அதை வச்சு கேமரா வச்சு இங்கிட்டு அங்கிட்டு வச்சு எடுக்கிறதுக்கே எனக்கு டைம் ஆகுதுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. 5 மணி ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு சாமிக்கு இது வந்து இந்த டைமில் தான் பூ கட்டினேன். நைட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று தான் வந்து வீடெல்லாம் மாப் போட்டு எல்லா வேலையுமே செஞ்சிட்ருந்தேன். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேற்று வந்து குழந்தைங்க வந்து சாப்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாவும் அரைச்சி போட்டேன் நைட்டு. நேற்றே நிறைய வேலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்த வேலையும் இருக்காது. ஏன்னா நேற்றே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நான் வந்து. அதனால் இன்றைக்கி பூஜை மட்டும் பண்ணிட்டேன்னா இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். டெய்லியுமே நான் வந்து வீடு துடைக்க தாங்க செய்வேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க. டெய்லியுமே வீடு மாப் போட்டு விட்டுருவேன். வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பசங்க வந்து நான் கொஞ்சம் நேரம் நான் இப்படி போயிட்டேன்னா போதும், வீடு வந்து ஒரு கச்சமுச்சாயம் ஆகிடும். கிச்சனை கூட என்னால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் அந்த ஹாலையும் பெட்ரூமையும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு போட்டு வச்சுருவாங்க பாப்பா அவங்க. அதனால் அப்பப்போ நான் வீடு வந்து தொடச்சி விட்டால் தான் எனக்கு வந்து வீடு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டெய்லியுமே நான் வந்து வீடெலாம் மாப் போட்டு விட்டுருவேன். நேற்றுமே என்ன பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் துவைச்சி போட்டு நான் வந்து எல்லாமே அந்த வாரம் அந்த மேட்டு துவைக்கிறது எல்லாமே நான் அந்த வாரம் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் நல்லா சூப்பராக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டேங்க. காலையில் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு எனக்கு சாமி கும்பிட்றதுக்கே. நேற்று வந்து மீஷோவில் வந்து இந்த சாம்பிராணி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டும் வாங்கணும்னு ஒரு மரத்துலேயே வாங்கணும்னு ரொம்ப ஒரு ஆசை இருக்குது. அதுவும் வாங்கணும். பூஜை ரூமுக்கு வாங்குறதுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கணும்னு ஆசை. எனக்கு இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கு ஏற்றி சாமி ரூம் அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்குது. ரொம்ப அழகாக இருந்தால் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நம்ம இப்படி போயிட்டு வர
போயிட்டு வருவேனா அப்போ சாமி ரூமை தான் பார்ப்பேன். ஏதாவது வேலை செய்ய வெளியே போவேனா அப்போ சாமி ரூமை தான் பார்ப்பேன். அது பார்க்கும்போது எனக்கே நம்ம ரொம்ப அழகாக வச்சுருக்கோம் அப்படின்ட்டு எனக்கே மனசுக்குள்ளே ரொம்ப திருப்தியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா வாசல்லலாம் மாக்கோலம் அரிசி மாவில் போட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் போடுவேங்க, அரிசி மாவில் கோலம் போடுவேன். ஆனால் என் பொண்ணுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வந்து அதை தோண்டி தோண்டி 2 பேரும் சுரண்டி எடுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் தான் அந்த கோலம் அப்படியே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே எடுத்துருவாங்க. அதனால நான் வாரத்தில் என்னைக்காவது ஒரு டைம் மாக்கோலம் போட்டுறது. அப்படியே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு காலையில் வெளியே போய் நின்றுட்டுருந்தேன். எனக்கு ஒரு ரிலாக்ஸுக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்கங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே நின்று நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்ததா, அதனால் வெளியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாப்பா வந்து நேற்று ஆப்பம் கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஆப்பம் தான் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாத்திரம்லாம் அப்படி இப்படி வச்சுட்டு அவசரமாக சாமி கும்பிட்டுன்னு எல்லாத்தையும் இப்படி அங்கே எங்கே வச்சுட்டு போயிட்டு அங்கே பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்ற வேலையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆப்பம் சுட்டுட்டு இன்றைக்கி இது கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது வந்து இன்றைக்கி உருண்டை குழம்பு பண்ணிடலாம், பருப்பு உருண்டை குழம்பு பண்ணிடலாம் அப்படி சொல்லிவிட்டு அதையும் ஊற வச்சு அப்போயே வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டீ, காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து காலையிலே பசி எடுத்துக்கும். டீ எதனா குடித்தேன்னா நம்ம வந்து பசிக்காது. இவ்வளோ காலையில் எந்திரிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமாக பசி எடுக்கும். அதனால் காலையிலேயே சாப்பாடு செஞ்சிடணும். எப்போவுமே டெய்லியுமே மற்ற நாள்லேயும் சரி, நம்ம சீக்கிரமாக எந்திரிக்கலைனாலும் சரி, எனக்கு வந்து காலையிலேயே பசி எடுத்துக்கும். அதனால் காலையிலேயே நல்லா சாப்பிட்ற ஆள். நேற்று வந்து பார்த்திங்கன்னா, என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் கேசரி வந்து செஞ்சுருந்தார். சேமியா போட்டு அவராக சரி பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தார். அது கொஞ்சம் மீதி இருந்ததுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு குறையும் இல்லைங்களா, அதனால் ரொம்ப குழந்த பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப குண்டாயிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு குடிச்சிருவேன். டீ, காஃபி குடிக்கிறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு வந்து அது பழக்கமே இல்லை. எங்கள் வீட்டில் பாப்பா அவங்களுக்கு மட்டும்தான் பால் மட்டும்தான் போடுவேன். என் வீட்டுக்காரரும் குடிக்க மாட்டார். அவர் வெளியில் எங்கேனா போனால் அங்கே குடிச்சிப்பார். எனக்கு மட்டும் ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணி குடிச்சு முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. போய் பசிக்குதுன்னு சொன்னால் அவளுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு உடனே தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் வந்து எடுத்துட்டேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரை தான் யூஸ் பண்ணிக்கிறேன், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணல தேங்காய் பாலுக்கு. அதனால் இந்த சக்கரையை போட்டுக்கிட்டேன். ரேஷனில் கொடுக்குற சக்கரை தானே, அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தேன். பசிக்குது சொல்லிகிட்டே இருந்தா. சரி டக்குன்னு ஊற்றி குத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே காலையில் பசி எடுத்துக்குங்க. நானும் சாப்பிட்ருவேன் கூடயே உட்காந்து. அவளுக்கு ஊட்டிக்கிட்டே நானும் சாப்பிட்ருவேன். எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்ருவேன். அந்தளவுக்கு எனக்கும் பயங்கரமாக பசி இருக்கும். டீ, காஃபி குடித்தா தெரியாதுங்க, என்ன பண்ணுறது, நம்ம வந்து காலையிலே எந்திரிக்கிறதுனால பயங்கரமாக பசி எடுக்கும். நான் எப்போவுமே அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டே நானும் சாப்பிட்ருவேன். என்னால் பசி தாங்க முடியாது, அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. நான் வந்து மிக்சியிலே தான் அரைச்சிப்பேன் ஆப்பம் மாவுலாம். எனக்கு ஆப்பம் சூப்பராக வருங்க. பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அடிக்கடி செய்வோம் முன்னெல்லாம். இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போயாவது ஒரு டைம் தான் செய்கிறேன். நேற்று அவள் கேட்டா, அம்மா ஆப்பம் வாசனை வருதுமா அப்படின்னா. அதனால் நேற்று டக்குன்னு அரிசியை ஊற வச்சு சாயந்தரம் தான் வந்து அரைச்சி போட்டேன். இப்போ வந்து நின்றுட்டுருக்கா. அவளுக்கு வந்து சரி லைட்டாக சர்க்கரையை தூவி அவளுக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டு அப்புறம் நான் ஆப்பத்தை ஊட்டிட்டு அப்புறம் போயிட்டு நான் வந்து அவளுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சிச்சு. நான் இன்றைக்கி சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். இங்கே பக்கத்தில் இருக்க புத்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு முட்டையும் பாலும் வாங்கி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. இதோட நான் இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.